வணக்கம் தோழர்களே! லக்ஷிதா டேல்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முன்னொரு காலத்தில் முல்லா நஸ்ருதீன் வாழ்ந்த கிராமத்தில் எப்பொழுதும் கடன் வாங்கிக் கொண்டே இருப்பவன் ஒருவன் இருந்தான். ஆனால் அவன் பழக்கம் என்ன தெரியுமா? யாரிடமிருந்து கடன் வாங்கினாலும் அதை ஒருபோதும் திருப்பிக் கொடுக்க மாட்டான். அந்த மனிதன் எத்தனை பேரிடமிருந்து எவ்வளவு கடன் வாங்கியிருப்பான் என்பது அவனுக்கே தெரியாது. ஒரு நாள் அவன் முல்லாவை அணுகினான். முல்லா அவர்களே, எனக்கு கொஞ்சம் பணக்கஷ்டமாக இருக்கிறது. தயவு செய்து ஒரு பொற்காசு கடனாக கொடுங்கள். கூடிய விரைவில் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று கையை கூப்பி கேட்டான். அந்த மனிதனின் குணத்தைப் பற்றி முல்லாவுக்கு நன்றாகவே தெரியும். இவன் யாரிடமும் கடன் வாங்கினால் திருப்பித் தரமாட்டான். ஆனால் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. அதனால் ஒரு பொற்காசு கொடுத்தால் போதும். எப்படியும் திருப்பித் தராமல் இருப்பான். அதனால் என் வீட்டுப் பக்கம் வரமாட்டான் என்று முல்லா உள்ளுக்குள் யோசித்தார். இவ்வாறு யோசித்த முல்லா ஒரு பொற்காசை அவனுக்கு கொடுத்தார். அந்த மனிதன் வணங்கி சந்தோஷமாக சென்று விட்டான். முல்லா மனதிற்குள், சரி, இப்போது அவன் ஒருபோதும் திருப்பித் தரவும் மாட்டான். அதனால் தொந்தரவும் இங்கேயே முடிந்தது என்று நினைத்தார். ஆனால் முல்லா நினைத்தது போல இல்லை. சில நாட்களில் அந்த மனிதனே மீண்டும் வந்து, முல்லா அவர்களே, இதோ நான் வாங்கிய பொற்காசு. உங்கள் நம்பிக்கைக்கு விரோதமாக செய்ய விரும்பவில்லை. திருப்பித் தருகிறேன் என்று சொல்லி அந்த கடனை செலுத்திவிட்டான். முல்லா சற்றே ஆச்சரியப்பட்டார். வியப்புதான். இதுவரை ஒருபோதும் கடன் திருப்பித் தராதவன் இப்போது திருப்பித் தந்து விட்டானே, இதற்கு என்ன காரணம் இருக்கலாம் என்று யோசித்தார். சில நாட்கள் கழித்து அந்த மனிதன் மீண்டும் வந்தான். இம்முறை முகத்தில் பெரும் சிரிப்புடன், இன்னும் பெரிய கோரிக்கையுடன் வந்தான். முல்லா அவர்களே, கடந்த முறை நான் வாங்கிய கடனை நேரத்துக்குள் திருப்பித் தந்தேன். அதனால் உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருக்கும். இப்போது கொஞ்சம் பெரிய உதவி செய்யுங்கள். 5 பொற்காசுகளை கடனாகத் தருங்கள். விரைவில் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டான். அவனது உள்ளத்தில் ஒரு சதி இருந்தது. ஒரு பொற்காசை திருப்பிக் கொடுத்தால் முல்லா என்னை நம்புவார். பிறகு அவர் 5 பொற்காசுகளை தருவார். அதை நான் எளிதாக கைப்பற்றி திருப்பித் தராமல் போய்விடலாம் என்று அவன் திட்டமிட்டிருந்தான். ஆனால் முல்லா புத்திசாலி. அவன் முகத்தை கவனமாக பார்த்து சிரித்தபடி கூறினார், இல்லை, இந்த முறை உனக்கு நான் கடன் தரமாட்டேன். ஏனெனில் நீ நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய். அந்த மனிதன் அதிர்ச்சி அடைந்தான். முல்லா அவர்களே, நான் எப்போது நம்பிக்கை துரோகம் செய்தேன்? நான் வாங்கிய பொற்காசை திருப்பித் தந்தேனே என்று கேட்டான். அதற்கு முல்லா, அதுதான் உன் துரோகம். நான் உனக்கு பொற்காசு கொடுத்தபோது அதை ஒருபோதும் திருப்பித் தரமாட்டாய் என்று நான் நம்பினேன். ஆனால் என் நம்பிக்கைக்கு விரோதமாக நீ அதை திருப்பித் தந்து விட்டாய். இதுதான் நம்பிக்கை துரோகம் அல்லவா? இப்போது உன்னை பார்த்தால் நீ வாங்கினால் திருப்பித் தருவாயோ இல்லையோ என எனக்கே சந்தேகம் வருகிறது. எனவே இந்த முறை உனக்கு நான் கடன் தரமாட்டேன். முல்லாவின் புத்திசாலித்தனத்தை கண்டு அந்த மனிதன் வாயடைத்து போனான். தனது சதி தோல்வியடைந்ததை உணர்ந்து வெட்கப்பட்டு அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டான். அவ்வாறு முல்லா நஸ்ருதீன் தனது நகைச்சுவை நிறைந்த அறிவால் பேராசைக்காரனின் சூழ்ச்சியை முறியடித்தார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சதி, பேராசை எப்போதும் தோல்வியடையும். ஆனால் புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் இருந்தால் எந்த சிக்கலையும் எளிதாக சமாளிக்க முடியும். நன்றி.